Hi friends, இன்னைக்கு சாய்ப்ரோஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ இது வந்து வெரி சிம்பிள் ரெசிபி. சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா 1 கப். சோ இந்த கப்ல நான் அளந்திருக்கேன். இது வந்து 200 கிராம். சோ 1 கப் கடலை மாவு. அந்த கப்ல 1.5 கப் sugar, 1.5 கப் ghee. அந்த கப்ல 1/2 கப் தண்ணி. சோ இது வந்து சுகர் சிரப். பாருங்க, நான் இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி அதை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பாருங்க, நெய் லைட்டாக உருகிடுச்சு. இப்போ வந்து இந்த நம்ம 1 கப் பேசன் ஃப்ளார் எடுத்துருக்கோம் இல்லையா, கடலை மாவு, அதை லைட்டாக சூடு வர நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக வேணாம், லைட்டாக வார்மாக இருந்தால் போதும். ஏன்னா இப்படி வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரா ஸ்மெல் இருக்காது. ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். ஆனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சா டக்குன்னு டார்க் ஆயிரும். பாருங்க, இது நல்லா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா வார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஜலிச்சு நைஸான ஃப்ளாரை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது லைட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஜலிச்சுக்கணும். ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஜல்லடையில் நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதை வந்து ஜலிச்சுக்கிறேன். ஏன்னா கட்டி இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக மைசூர் பாக் சாஃப்டாக வராது. இது கீ மைசூர் பாக். ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் கீ கூடவே தேவைப்படும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். ஜலிச்சுட்டு மீதி இது வந்து இது பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது. இது போட வேணாம், இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், மாவு எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீ, அதில் ஹாஃப் போர்ஷன் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ சுத்தமாக கட்டியே வராது, ஈஸியாக மைசூர் பாக் பண்ணலாம். நேராக நம்ம மாவை அப்படியே போட்டோம் சுகர் சிரப்பில் அப்படின்னா இது வந்து ரொம்ப கட்டியாக சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது நல்லா சாஃப்டா நெய்ல நான் கரைச்சிட்டேன் மாவை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இது நான் நல்லா கீழே கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இதை அப்படியே வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸோ சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். நம்ம என்ன எடுத்துக்கோன்னா 1 கப் பேசினுக்கு 1.5 கப் சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 1.5 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் ஃபார் சுகர் சிரப். ஸோ ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இது 4 to 5 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சு அடங்குற ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து கோகனட் பர்ஃபில சொன்னேன் இல்லையா, சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங்காக இருக்கணும், இல்லை பால் மாதிரி நம்மளால உருட்ட முடியணும். அந்த மாதிரி அதே தான். இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த கொதி லைட்டாக கம்மியாகும். அந்த டயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இவ்வளோ நேரம் நான் மீடியமில் வச்சுருந்தேன், இப்போ சிம்மிலே இருக்கட்டும்.
பாருங்க முதல்ல நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டு பாருங்க. பாருங்க கரையல, நம்மளால பால் மாதிரி எடுக்க முடியுது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிம்மில் வச்சுருக்கோம் அடுப்பை. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏதோ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இது நெய்யில் கரைச்சிட்டதுனால நமக்கு ஈஸியாக போட முடியுது. ஸோ இப்போ கொஞ்சம் வேணால் லைட்டாக வேணால் ஃப்ளேம் அதிகம் பண்ணிக்கோங்க, மீடியமுக்கும் கீழே. ஆனால் ஸோ நம்ம நெய் ஊற்றினதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, நெய் கொஞ்சம் வார்மாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப கோல்டாக வேணாம். ஏன்னா நெய் வார்மாக இருக்கும்போது நம்ம அந்த மாவில் ஊற்றும் போது மாவு அதிலே வெந்துடும் பாதி. ஸோ அதனால் அந்த ராசம் ஸ்மெல் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெய் வந்து ஷுட் பி வார்ம். ஸோ வந்து பாருங்கள் இது நல்லா கெட்டியாகிட்டே வருது. கடலை மாவு எப்போவுமே சீக்கிரம் கெட்டி ஆயிரும், ஸோ அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. பாருங்க இப்போ சிம்மிலே வச்சுக்கோங்க, நல்ல சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன் நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நம்மளால கிளற முடியும். நம்ம வந்து மாவை கரைச்சதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமே இருக்காது. நீங்கள் டைரெக்டாக மாவை அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப கை வலிக்கும், உங்களால் கிண்ட முடியாது. ஸோ நீங்கள் மாவு ஆல்ரெடி கரைச்சிட்டிங்க, அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்யில் கரைச்சதுனால பாதி மாவும் வெந்திருக்கும், நமக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம மீதி எடுத்துருக்கோம் இல்லையா, பாதி நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மீதி பாதி நெய் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாருங்க நெய் நல்லா மிதக்குது மேல. ஒரு கப் நெய்யே நமக்கு போதும். நமக்கு ரொம்ப நெய் வேணும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி நல்லா ரொம்ப கீயா இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு 1.5 கப் தேவைப்படும். ஸோ இல்லைன்னா 1க்கு 1 கப் பேசின், 1.5 கப் சுகர், பட் 1 கப் கீ இஸ் ஃபைன். பாருங்க நல்லா மாவு வெந்துட்டு வருது, கீழே ஒட்டவும் இல்லை பாருங்க. பாருங்க கீழே ஒட்டவே இல்லை.
ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகிக்கலாம். சிம்மில் வச்சே கிண்டிக்கோங்க, ஏன்னா இது மாவு நல்லா வேகணும். மீடியமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டியாயிரும், பட் மாவு உள்ளே வெந்திருக்காது, அப்புறம் அது பச்சை வாசனை அடிக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க, இப்படி சுருள கிண்டுங்க. ஸோ ரொம்பவும் கெட்டியாக வேணாம், ரொம்பவும் வாட்டரியாக இருக்க வேணாம், அப்போ தான் நம்மளால் ஊற்ற முடியும். பேனில் கூட கீயில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஈஸியாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க, கீழே ஒட்டலை, நல்லா சுருண்டுட்டு வருது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பேன் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பேன் எடுத்திருக்கேன் நான். எடுத்துட்டு அப்படி பாருங்கள், பேனில் நான் எதுவுமே பண்ணலை, உள்ள கீலாம் நான் தடவவே இல்லை, பட் நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கூலானோன்னா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மைசூர் பாக் ரெடி. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேப்ரியோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.